பெரிய பெரிய விஷயங்கள் எதிர்பார்க்காத இடங்களிலே உற்பத்தி ஆகி இருக்கிறது. பெரிய விஷயத்த கூட பரப்பிக்கிறவனா இருக்கலாம், ஆனா சத்திரத்தை மூடுவானுங்க, இடம் தர மாட்டானுங்க. பெரிய விஷயம் சொல்லுவீங்க நீங்க, இயேசு பிறக்க போறாரு, சத்திரத்துல இடம் இல்ல. கடவுள் சொல்றாரு, சத்திரத்துலதான் பிறக்கணும்ன்ற அவசியம் இல்ல. என் நகைச்சுவை உணர்வே வேற. அவ்வளவு பெரிய ராஜாவை மாட்டு தொழுத்துல பிறக்க வைக்கிறார் பாருங்க. இதை விட காமெடி வேற என்ன? காட் இஸ் ஹேவிங் ஹியூமர் சென்ஸ். இந்த பைபிளை படிச்சாலே எனக்கு பயங்கர சிரிப்பு தான் வரும். அவ்வளவு ஜோக் இருக்குது. நம்ம ஆளுங்க அதை ஜோக்கா மாத்தாம, கர்த்தர் சொல்லுகிறதாவது கண்ணெல்லாம் மூடி முகமெல்லாம் இறுகி, அதாவது பரிசுத்தமுள்ள தேவன் சொல்லுகிறார். நீ போயப்பா, ஏற்கனவே அவன் 6 நாள் கஷ்டப்பட்டு வந்து உட்கார்ந்துங்க. 7வது நாள் வந்து எதையாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா, அங்க நீ செய்கிறது என்ன என்று அறிந்திருக்கிறாயா, அது தெரியாம தான் வந்து உட்கார்ந்துங்க. கடவுள் பாருங்க பயங்கர ஜோக்கு. அவர் செய்யறதுல ஒரு நகைச்சுவை. பிளைட் எங்க கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? பிளைட் எங்க செய்யறாங்க தெரியுமா? ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, பிளைட் செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய இடம் தேவைப்படும், ஒரு கம்பெனி, அதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? ஆனா பிளைட் கண்டுபிடிச்சது சைக்கிள் ஷாப்ல. கூகுள் எவ்வளவு பெரிய ஆபீஸ் நினைக்கிறீங்க? கூகுள், ஃபேஸ்புக் எவ்வளவு பெரிய ஆபீஸ் நினைக்கிறீங்க? ஆரம்பிச்சது கராஜ்ல, கார் நிறுத்துற இடத்துல ஆரம்பிச்சது. நான் சின்னதா இருக்கிறதுனால சின்னதாவே இருந்துருன்னு அர்த்தம் இல்ல. ஒரு ஊர்ல சொன்னாருங்க, ஒருத்தர் சுத்தி பார்க்க போயிருக்காரு அந்த ஊருக்கு. போயிட்டு அந்த ஊர்ல கேட்டிருக்கிறாரு, இந்த ஊர்ல பெரிய மனுஷங்க யாராவது பிறந்தாங்களா அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, இல்ல இந்த ஊர்ல எல்லாருமே பிறக்கும்போது சின்னதாக தான் பிறப்பாங்க. பிறக்கும் போது எல்லாருமே சின்னவங்க தாங்க. கிரேட் திங்ஸ் ஆல்வேஸ் born out of the system. எல்லாம் சொல்லுங்க, கிரேட் திங்ஸ் ஆல்வேஸ் born out of the system. அதனால தான் இந்த உலகத்துல யார் பெரிய ஆளுனா, யார் எல்லாரும் சிந்திக்கிற விதமாக சிந்திக்காமல் வித்தியாசமா சிந்திக்கிறாங்களோ அவங்க தான். ஆரம்பிக்கும் போது சாதாரணமா இருக்கலாம். அதனால தான் வேதம் சொல்லுது, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே. இன்னைக்கு நீ சின்னதா இருக்கலாம், இன்னைக்கு நீ சின்னதா இருக்கிறதுனால என்னைக்குமே நீ இப்படி சின்ன குடும்பத்துல பிறந்துட்டதுனால. யோசித்து பாருங்க, யாராவது நினைப்பாங்களா உலகத்தை ரட்சிக்க போறவர், உலகத்துக்கு கடவுளா இருக்க போறவர் எங்க பிறந்திருக்கிறாரு? அவ்வளவு பெரிய ஞானிகளுக்கே புரியல. அவங்க எங்க தெரியுமா தேடி போனாங்க? ராஜா அரண்மனைக்கு. ஏன்னா ராஜானா இங்க தான் பிறப்பாரு. இங்க அப்படி கிடையாது. நாம நிறைய நேரத்துல ராஜானா ராஜா அரண்மனை தான் பிறக்கணும் போலுக்கு நினைச்சுக்கிட்டு, ஓ எனக்குள்ள இருக்குது பெரிய விஷயம், அதுக்கு இந்தியாலாம் சரிப்பட்டு வராது. ஆனா உங்க சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஜெயிக்க முடியாது, இப்படி இப்படி படிச்சிருந்தா தான் ஜெயிக்க முடியும், இப்படி இப்படி வாழ்ந்தாதான் ஜெயிக்க முடியும், இப்படி இப்படி இருந்தாதான் ஜெயிக்க முடியும், இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சாதான் ஜெயிக்க முடியும். இது சிஸ்டம் சொல்லுது. ஆனா கடவுள் எப்பொழுதுமே சிஸ்டத்துக்கு வெளியே வேலை செய்றவர். இந்த உலகம் போட்டிருக்கிற வரைமுறைகளுக்குள்ள நாம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ கேன் ரீடிஃபைன் ஹிஸ்டரி. வரலாறை மாற்றணும்னு ஆசைப்படுங்க. கிரேட் திங்ஸ் born out of system. எதிர்பாராத இடத்திலே எதிர்பாராத காரியங்களை செய்கிறவர் உங்களுடைய ஆண்டவர். இயேசுவை கந்த துணியில மடிச்சு வச்சிருந்தாங்களாம். ஸ்வாடலிங் கிளாத்ஸ்னு போட்டுருக்கு ஆங்கிலத்துல. ஸ்வாடலிங் கிளாத்ஸ், பால் வடிகட்டுற அந்த துணியில இயேசுவை மடிச்சு வச்சிருந்தாங்களாம். அன்னைக்கு அந்த குழந்தைய பாக்குற யாரும் இது இவ்வளவு பெரிய சரித்திர புருஷன் ஆக போகுதுன்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. உங்களை மற்றவங்க எதிர்க்கும் போது, மற்றவங்க உங்களை எள்ளி நகையாடும் போது, மற்றவங்க உங்களை சந்தேகப்படும் பொழுது, மற்றவங்க உங்களை கண்டுகொள்ளாம போகும்பொழுது, மற்றவங்க உங்களை அங்கீகரிக்காம போகும்பொழுது, மற்றவங்க உங்களை ஒரு ஆளாவே மதிக்காத போது, எப்படி உங்க இருதயத்தை நீங்க வச்சிருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் அடுத்த ஸ்டெப்பு. இல்லைன்னா குழந்தை அங்கேயே அபாட் ஆயிடும். குழந்தை 10 மாசம் ஆயிட்டதுனால எல்லாம் கைத்தட்ட போறதில்ல. அப்பமும் சத்திரத்தை மூடுவாங்க, அப்பமும் இடம் தர மாட்டாங்க, அப்பமும் உங்களை வரவேற்க மாட்டாங்க. நீங்க ஒருவேளை கந்த துணியில உங்க கனவுகள் கட்டப்பட்டிருக்கலாம். ஆனா நினைச்சுக்கோங்க, சைக்கிள் ஷாப்ல தான் ஏரோப்ளேன் கண்டுபிடிக்கப்பட்டது. நாசரேத்திலிருந்து நன்மை வருமோ அப்படின்னாங்க. மாடு சாப்பிடுற இடத்திலிருந்து உலக ரட்சகர் வர முடியுமானால் இங்கிருந்து நீங்கள் உருவாக முடியும், இங்கிருந்து நீங்கள் மேல வர முடியும்.